guys, welcome back to my YouTube channel. நான் உங்க அபி. நீங்க என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துட்டியா? அப்போதான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். லாஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் நான் தங்கமேல் டிஜிகோல்டில் சேவ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் எப்படி நம்ம இதில் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இதில் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல் எண்டு வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் டிஜிகோல்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ சேவிங் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான். அது என்றைக்குமே நெகட்டிவ் சேவிங்ஸாக போகவே செய்யாது. ஸோ கோல்டு ரேட்டை பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ 1 இயரோட அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 rupees இன்க்ரீஸ்டு தான் ஆயிருக்கு. ஸோ 1 இயர்லேயே ஒரு கிராமோட ரேட்டு 5000 rupees இன்க்ரீஸ்டு தான் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே கோல்டோட ரேட் குறையாது. ஸோ இந்த கோல்டு லேண்ட் இதோட ரேட்ஸ் எப்போவுமே குறையிற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இந்த மாதிரி டிஜிகோல்டில் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எல்லாரும் இதில் ஸ்டார்ட் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஆப்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு மந்த் எண்டில் சாலிடாக ஒரு அமௌண்ட் ஒதுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு கோல்டு சிட்டி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பே பண்ணி மந்த் ஒரு 5000 rupees இந்த மாதிரி பே பண்ணி சிட்டி ஆப்ஷனுக்கு போயிடலாம். ஸோ டிஜிகோல்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெய்லி எல்லாருமே ஸ்கேன் அண்ட் பேயில் இருக்கும். நமக்கு வரதும் தெரியாது, அமௌண்ட் போகிறதும் தெரியாது. இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த டிஜிகோல்டு நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாட் வரும். ஸோ அப்போ நம்ம கையில் ஜிபேயில் போயிட்டு எவ்வளோ அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு மனசுக்கு ஒரு 100 ஒரு 200 இதுக்காக ஒதுக்கலாம். இப்போ நீங்கள் வேறு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க, தேவையே இல்லாதது. ஸோ அதுக்கு அந்த அமௌண்ட்டு இதில் ஒரு 100 rupees உங்களால் சேவ் பண்ண முடியும்னா அது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் டிஜிகோல்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். மேபி உங்களுக்கு சாலிடான அமௌண்ட் ஒதுக்க முடியும்னா யூ கேன் கோ வித் கோல்டோட சிட்டி ஆப்ஷன்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ், நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் இருக்குது, நோ வேஸ்டேஜ் வச்சு. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பலவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே சீக்கிரம் போயிடலாம். நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போய் தங்கமேல் டிஜிகோல்டுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோகோ வச்சுட்டு நமக்கு ஒரு தங்கமேல் டிஜிகோல்டு அப்படின்னு நேமில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஆல்ரெடி நீங்கள் தங்கமேல் டிஜிகோல்டு யூஸராக இருந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணனால ஃபோன் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சைன்இன் பண்ணோன்னா ஓடிபி கேட்கும் நம்ம ஃபோன் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸ் நான் லாகின் பண்ணிவிட்டு உள்ள என்னோடய பர்சனல் இன்ஃபோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சைன்இன் பண்ணிட்டோன்னா நம்ம எப்போ தங்கமேல் ஆப் ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு இந்த 4 digit பின் கொடுத்தது நம்ம அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நம்மளுடைய 4 பின்னை எப்பவுமே ஃபர்கட் பண்ணாமல் வச்சுக்கணும். ஸோ 4 பின் கொடுத்துட்டு உள்ளே என்டர் ஆகிடலாம். நம்ம ஆப்புக்குள்ளே போனது நம்மளோட யூஐ இப்படி தான் இருக்கும். ஸோ கோல்டு ரேட், சில்வர் ரேட், கரண்ட் ரேட் காமிக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதோடைய மெனுஸ் எப்படிலாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்ம கம்ப்ளீட் பண்ண ஸ்கீமோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் ஹிஸ்ட்ரி மெனுவில் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரிக்குள்ளே போனோம் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் காமிக்கும். அந்த டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ நம்ம கரண்ட் ரேட், கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் கோல்டு சேவ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நம்ம இப்போ கரண்ட்டாக சேவ் பண்ணுற ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹோம் பேஜில் இருக்கிற யுவர் ஸ்கீம்ங்கிற அந்த டீட்டெயில்ஸில் இருக்கும். ஸோ நம்ம அந்த கார்டு செக்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம இப்போ கரண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம், ஸோ அதில் நமக்கு எவ்வளோ கிராம் சேவ் ஆகிருக்கு, ஸோ ஆவரேஜ் கோல்டு ரேட் என்ன, இன்றைக்குள்ள கரண்ட் கோல்டு ரேட், ஸோ நம்ம என்றைக்கு ஜாயின் பண்ணோம், நம்மளோட மெச்சூரிட்டி டேட், ஸோ அதான் நம்ம கிளைம் பண்ண வேண்டிய டேட் என்னது, நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம், அதை வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிராம்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் மேலே இருக்கும். ஸோ கீழே கிரேடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கரண்ட்டாக சேவ் பண்ணுற அந்த பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ கோல்டு ரேட் இருந்துச்சு, ஸோ அதுக்கான ஆவரேஜ் ரேட், ஸோ அதில் நம்ம எவ்வளோ பெனிஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு 1 by 1 கிரேடில் ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல் மந்தில் நான் சேவ் பண்ணும்போது 8000 சம்திங் தான் கோல்டு ரேட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உள்ள கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ கோல்டு எப்போவுமே இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு.
அந்த கிரிடோட கீழே வந்து பே நவுன்னு ஒரு பட்டன் இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆயிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும். ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் உங்களுக்கு சேவ் ஆகுதுங்கிறது லெஃப்ட் சைட்லையும், ஸோ அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு பெனிஃபிட் தராங்க அப்படிங்கிறது ரைட் சைட்லையும் காமிக்கும். ஸோ எல்லாமே கிராம் அண்ட் ருப்பீஸில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் இங்கே 1 பை 1 நான் போட வேண்டிய அமௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கேன். ஸோ அமௌண்ட் சேஞ்ச் பண்ணும்போது பர்டிகுலராக அதே டைமில் வெயிட்டும் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து 1000 ருபீஸ் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 0.99 மில்லியில் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து கரெக்டாக 100 மில்லியில் சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் 1 பை 1 வந்து காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 1000 போட்டு பார்த்தேன், தென் 1011, 1012, 1013 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி ஸோ எந்த பர்டிகுலர் அமௌண்ட் வரும்போது எனக்கு 100 மில்லிகிராம் வந்து சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு 1040 ருபீஸ் வந்து பே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 10,190 இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி கோல்ட் ரேட் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டே பை டே சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் ரெடியூஸ் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அன்றைக்கி கொஞ்சம் உங்களால் முடியும் போதும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் வந்து அதில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் கோல்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி உங்களால் பல்காக நிறைய அமௌண்ட் போட முடியும் அப்படின்னா ஒரு 1000 or 2000 ருபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் 1190 இருந்துச்சு. ஸோ நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற இன்றைக்கி வந்து 1260 இருக்குது. ஸோ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2-3 டேஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி நான் வந்து பே பண்ணுறேன்னா கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் பே பண்ணேன். இன்கேஸ் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களால் முடியும் போது கொஞ்சம் பல்காக வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் அதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். நீங்கள் ஜிபேல பே பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க யூபிஐ ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கோங்க. ஸோ பே பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து கூகுள் பே வந்து அலோவ் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு வந்து எம்டி ஸ்க்ரீனாக இருக்குது. ஸோ நான் அதில் வந்து அமௌண்ட் வந்து ஜிபே வழியாக பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட சவுண்ட் மட்டும் உங்களால் வந்து ஹியர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காகவே தங்கமேல் ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட்டுன்னு வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இமெயில் அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஸோ எந்த ஒரு மெசேஜ் இது வந்து டெலிட் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு ப்ரூஃபுக்காக இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். ஸோ தைரியமாக வந்து இதில் வந்து பே பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் 75 மில்லிகிராம் தான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ 100 மில்லிகிராம் சேர்த்து 171 மில்லிகிராம்ஸ் வந்து சேவ் பண்ண மாதிரி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நம்ம பே பண்ண அமௌண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். நம்மளோட பெனிஃபிட் கிராம் அதில் செப்பரேட்டாக ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 1 பை 1 அதோடைய மெனூஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மை ப்ரொஃபைலில் போனேன்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கோமோ ஸோ அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட் வந்து நேம் கேட்கும். இந்த நேம் தான் உங்களுடைய ஸ்கீமோட நேம். தென் உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் உங்களுடைய இமெயில் கொடுத்து சைடில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் வெரிஃபை பண்ண பிறகு தென் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ப்ராப்பர் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் அண்டு பேன் நம்பர் வந்து லிங்க் பண்ண கேட்கும். ஸோ அந்த நம்பர் கொடுத்து லிங்க் பண்ணிக்கோங்க. உங்களோட நியரஸ்ட் ஷோரூம் இது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ நியரஸ்ட் தங்கமல் ஷோரூம் எதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே மை ப்ரொஃபைலுங்கிற இந்த மெனுவில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி டார்கெட் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து எப்படி டார்கெட் செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து எவ்வளோ சேவ் பண்ணணும். ஸோ வந்து 11 மந்த்ஸ் ஸ்கீம் இது. ஸோ 11 மந்த்தில் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு ஒரு நமக்கு வந்து இருக்கும், ஒரு மோட்டிவேஷனுக்காக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இதில் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ நீங்கள் அந்த கிரிட்டை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் எவ்வளோ கிராம் வந்து 11 மந்த்ஸில் சேவ் பண்ணணும், உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் வந்து கிராம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வீக்லியா மந்த்லி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வீக்லி சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ வீக்லி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடும். ஸோ நீங்கள் 3 கிராம் சேவ் பண்ணணுன்னா ஸோ நீங்கள் வந்து வீக்லி இவ்வளோ பர் கிராம் மில்லிகிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதோட அப்ராக்சிமேட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நீங்கள் மந்த்லி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். ஸோ இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மந்த் இவ்வளோ கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஸோ 11 மந்த்ஸில் நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கோல் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லைன் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்படி கூட நீங்கள் டார்கெட் செட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம்.
ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இல்லைனா ஷோரூம் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒய்ஃப், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஹஸ்பண்ட் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். பை.